புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான கருணாஸ் குற்றவாளி என போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் வரும் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என நீதிபதி சுமதி அறிவிப்பு. புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனையை வலியுறுத்துவோம். அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் பேட்டி. மரண தண்டனைக்கு உண்டான குற்றப்பிரிவுகள் மற்றும் ஈதாக 302 மரண தண்டனைக்கு உண்டான குற்றப்பிரிவு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம், ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான நிலையில் ஆலோசனை. திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என மூத்த அமைச்சர் துரைமுருகன் நம்பிக்கை. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்த பிறகு பேட்டி. எங்களுக்கு திடமான நம்பிக்கை உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுமையாக வாக்குப்பதிவுக்கு பிறகு திமுகவுக்கான சாதகம் எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கிறது. சென்னை துறைமுகம் தொகுதி தாவேக்க வேட்பாளர் சினோரா அசோக்குக்கு ஏற்கனவே பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 கிராமங்களில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த கோரிய வழக்கு தள்ளுபடி. வாக்களிக்காத 2012 பேரையும் தேர்தல் முடிந்த பிறகு எவ்வாறு வாக்களிக்க அனுமதிக்க முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜூன் 4 முதல் விசாரணை. 9 பேரின் தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரிய மனு மீது நாள்தோறும் விசாரணை நடைபெறும் என நீதிபதிகள் அறிவிப்பு. தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் சங்கீதாவின் விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி எழிலரசி விழுப்புரத்துக்கு மாற்றம். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வேறு ஒரு நீதிபதி விசாரிப்பார் என தகவல். சிதம்பரம் அருகே மகா காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலம். ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்த கோயில் நிர்வாகம். கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் தேரோட்டம் கோலாகலம். 110 அடி உயரம் கொண்ட தேரினை வடம் பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரை தன்னிச்சையாகத்தான் நிறுத்தினோம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். நீண்ட யுத்தத்திற்கு தயாராக இருந்ததாகவும் தேசிய பாதுகாப்பு மாநாட்டில் பேச்சு. பாலியல் வன்கொடுமையால் ஏற்படும் கர்ப்பத்தை கலைப்பதற்கு கால வரம்பு இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. 15 வயது சிறுமியின் கர்ப்பத்தை கலைக்க எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் உதவ வேண்டும் என ஆணை. கர்நாடகாவில் முதலமைச்சரை உடனடியாக மாற்றும் திட்டம் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். உட்கட்சி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதி. ஹஜ் பயணிகளிடம் நிலையற்ற விமான கட்டணம் என்ற பெயரில் கூடுதலாக 10,000 ரூபாய் வசூலிப்பதற்கு AIMIM கட்சி தலைவர் OIC கண்டனம். கூடுதல் கட்டணம் தொடர்பான சுற்றறிக்கையை திரும்ப பெறுமாறு அமைச்சர் கிரண் ரிஜிஜுவிடம் கோரிக்கை. சென்னையில் பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் நிறுவனம் கையகப்படுத்தும் பணி இறுதிக்கட்டம். ஜூன் மாதம் ஒப்பந்தம் கையெழுத்தாகி பணிகள் தொடங்கும் என எதிர்பார்ப்பு.
மேற்கு வங்கத்தில் கடந்த தேர்தலை விட இம்முறை கூடுதலாக 34 லட்சம் பேர் வாக்களிப்பு. 2021 5,98 லட்சம் பேர் வாக்களித்த நிலையில் 2026 தேர்தலில் 6,31 லட்சம் வாக்காளர்கள் ஜனநாயக கடமை ஆற்றியுள்ளனர். இந்தியா வந்துள்ள இத்தாலி பாதுகாப்புத்துறை அமைச்சர் குயிடோ குரோசிட்டோவை வரவேற்ற ராஜ்நாத் சிங். இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $125 வரை உயர்ந்து புதிய உச்சம். ஹோர்முஸ் நீரிணை முடக்கம், ஒபெக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறுவது ஆகியவற்றால் அதிகரிக்கும் விலை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 95 ரூபாயை கடந்து வர்த்தகம். பங்குச்சந்தை சரிவு, கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி. சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் இன்று இரவு 9:57 மணி முதல் கிரிவலம். பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ். சித்ரா பௌர்ணமியையொட்டி சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு இன்று 789 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வரும் 2ஆம் தேதி வரை மொத்தமாக 11,823 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தகவல். நாளை அதிகாலை வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். தடுப்பு வேலிகள் அமைத்து ஏற்பாடுகள் தயார். சென்னை மாதவரம் பகுதியில் வீட்டில் சிலிண்டர் வெடித்து பயங்கர வெடி விபத்து. உறங்கிக் கொண்டிருந்த பரந்தாமன் என்பவர் உடல் எரிந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. பெங்களூருவில் மழைக்கு ஒதுங்கிய போது மருத்துவமனை சுவர் இடிந்து விழுந்ததில் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழப்பு. 7வது பிறந்த நாளை கொண்டாட புத்தாடை வாங்கச் சென்ற சிறுமியும் பலியான சோகம். பெங்களூருவில் மருத்துவமனை சுவர் இடிந்து விழுந்தது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உறுதி. உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் உரையாடிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் குறித்து கலந்துரையாடல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி சவரனுக்கு 1,11,220 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் 2வது நாளாக மாற்றமின்றி கிராமுக்கு 260 ரூபாயாக நீடிக்கிறது.